நீங்கள் பெலனடைவீர்கள் என்ற புஸ்தகத்திலிருந்து இன்று நாம் கேட்கப் போகும் தலைப்பாவது ஆவியானவர் ஒரு சாட்சி. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். ரோமர் 8:16. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுத்தால் அதன் விளைவுதான் என்ன? விசுவாசமுள்ள ஆத்துமா தேவனுடைய சித்தத்திற்கு தன்னை பரிபூர்ணமாக ஒப்படைப்பதற்கு முன் வருகிறது. தன் முழு இருதயத்தோடும் தேவனை தேடும் நபருடன் பரலோகத்தின் மகத்துவமானவர் பரிசுத்தமான பரிச்சயமான ஒரு உறவை வைத்துக்கொள்ள தம்மை தாழ்த்தி இறங்குகிறார். மேலும் தேவனுடைய அளவில்லாத கிருபையின் வெளிப்பாட்டினால் அந்நபர் சிறுபிள்ளையைப் போல தேவனையே சார்ந்திருக்கும் தன்மையை பெற்று மென்மையாக்கப்படுகிறான். ஆதரவற்ற மற்றும் தகுதியற்ற நிலையில் இருக்கும் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வைத்துள்ள விருப்பத்தின் மேலும் அவருடைய வல்லமையின் மேலும் ஒரு பரிபூர்ண நம்பிக்கையுடன் உங்கள் சரீரத்தையும் ஆத்துமாவையும் நீங்கள் ஒப்படைக்க வேண்டும். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். யோவான் 1:12. எந்நேரமும் ஓய்வின்றி பரபரப்பாயிராமல் விசுவாசத்தின் வைராக்கியத்துடன் ஒரே நோக்கமாக சிலுவையில் அறையப்பட்ட மீட்பரான இயேசு கிறிஸ்துவிற்காக ஆத்துமாக்களை கவர்ந்து இழுக்கும் பணியில் ஈடுபடுங்கள். ஞானவான்களை உணரத்தக்க அறிவுபூர்வமான பிரசங்கம் இந்த வேலையை செய்யாது. இருதயமானது இணங்க வைக்கப்பட்டு மென்மையானதாக உருவாக்கப்பட வேண்டும். உங்களுடைய சித்தம் தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்படைக்கப்பட்டு எல்லா வாஞ்சைகளும் பரத்திற்கு நேராக திசை திருப்பப்பட வேண்டும். ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை நீங்கள் புசிக்க வேண்டும். அது நடைமுறை வாழ்வில் கொண்டு வரப்பட வேண்டும். அது முழு மனிதனையும் தன் வசப்படுத்தி செயல்படுத்த வேண்டும். இயேசு நமது நிலையான நம்பிக்கையாக இருக்கும்போது நாம் நம்மையே தேவனுக்கு காணிக்கையாக்குவோம். நமது ஒரே நம்பிக்கையாகிய கிறிஸ்து இயேசுவின் நீதி மற்றும் பரிந்து பேசுதலின் மீதே நாம் சார்ந்திருப்போம். அங்கே குழப்பமோ அவநம்பிக்கையோ இல்லை. ஏனென்றால் உலகத்தின் பாவங்களுக்காக ஒப்புரவாகுதலை ஏற்படுத்தும் இந்த நோக்கத்திற்காகவே அவர் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டார் என்பதை நாம் விசுவாசத்தினால் காண்கிறோம். அவர் மூலம் தேவனிடத்தில் சேரும் அனைவரின் சார்பாக மத்தியஸ்தர் ஊழியம் செய்யவும் அவர்கள் விசுவாசத்தால் அவர்களின் ரட்சிப்பை நிறைவேற்றவும் பக்தி வினயமான ஒரு உடன்படிக்கையின் வேலையில் அவர் ஈடுபட்டுள்ளார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரவும் கூடிய சாக்கியம் நமக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது. தேவன் தாமே இப்பொழுது வாசிக்க கேட்ட பரிசுத்த ஆவியானவரை குறித்த வார்த்தைகளையும் வாசிக்க கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.